ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்பவே வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான எந்த மசாலாவும் சேர்க்காம ரொம்ப சிம்பிளான ஒரு தால் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குக்கரில் 2 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். அதில் அரை டம்ளர் துவரம் பருப்பும் 1 ஸ்பூன் அளவு பாசிப்பருப்பும் சேர்த்துருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். துவரம் பருப்பு வந்து ரேஷன் பருப்பு தான், இது பொடிசாக இருக்கும் இல்லையா அந்த பருப்பு. ஸோ நல்லா வாஷ் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன், ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். இது கூட ஒரே ஒரு பீட்ரூட் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி போட்டுருக்கேன், ரொம்ப பொடியாக இல்லை. அதே மாதிரி கேரட்டும் கொஞ்சம் மீடியம் சைஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு இல்லை, ஒரு மீடியமாக நறுக்கி போட்டாலே போதும். ஏன்னா நம்ம விசில் தான் போட போகிறோம். ஸோ இது ரெண்டும் சேர்த்ததுக்கப்புறம் இப்போது 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் சேர்த்துப்போம். இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம விசில் வரும்போது பொங்காமல் இருக்கணுன்றதுக்காக 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்குறேன். ஓகே, நம்ம இதை விசில் போட்டு வந்துடுவோம். ஒரு விசில் போதும். நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஆவி வந்ததுக்கப்புறம் வெயிட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு விசில். இது நான் சின்ன துவரம் பருப்பு அப்படின்றதுனால அது பொடிசாக இருக்கும் இல்லையா, சம்டைம்ஸ் அந்த மாதிரி பருப்புன்றதுனால ஒரு விசில் நல்லா வெந்துடுச்சு. கொஞ்சம் பெரிய பருப்பாக இருந்தால் ஒரு 2 இல்லை 3 விசில் வச்சுக்கோங்க. இது ஒரு விசிலே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம வேறு எந்த மசாலாவுமே சேர்க்கலை. அந்த பீட்ரூட் கேரட்டில் உள்ள கலரே நல்லா சூப்பரான கலராக இருக்குது. ஓகே, நம்மளோட தால் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம தாளித்து விட்டுருவோம். தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துருக்குறேன். எண்ணெய் வேணால் சேர்க்கலாம், நல்லெண்ணெய், கடலெண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணால் சேர்க்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து சேர்த்துக்கிறேன். கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துருக்குறேன். ஜீரகம் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த தாலுக்கு. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பாதி வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். சின்ன வெங்காயம் வந்து ஒரு 4-5 வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாய் கீரி சேர்த்துருக்குறேன். ஒரு 2-3 பூண்டை பொடிசா ஸ்லைஸ் மாதிரி நறுக்கி போட்டிருக்கேன். கருவேப்பிலை இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் வாசத்துக்காக பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு பெருங்காயம். இப்போ நம்ம கலர் ப்ளஸ் கொஞ்சம் காரத்துக்காக 1/4 ஸ்பூன் அளவில் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன், மிளகாய் பொடி. இதை நல்லா கிண்டி விட்டுறலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண தாலை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான சிம்பிளான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் ஃப்ரிட்ஜில் ஒரு பீட்ரூட் ஒரு கேரட் கிடக்கும். சம்டைம்ஸ் என்ன செய்கிறதுன்னு தெரியாது, ஒன்று ஒன்று வச்சு இது போல் நம்ம தால் போட்டு நைட் டின்னருக்கு ரெடி பண்ணலாம். இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி புட்டு, இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான வேலை. அதே மாதிரி எந்த மசாலாவுமே நம்ம அதிகமாக சேர்க்கலை. ஜஸ்ட் மஞ்சள் பொடியும் தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக மிளகாய் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நான் சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன் இந்த கிரேவியை. ரொம்ப வித்தியாசமான அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த ரெசிபியை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஃபஸ்ட் டைம் நான் இதை ட்ரை பண்ணும்போது ரொம்பவே டவுட்டாக தான் ட்ரை பண்ணேன். பட் அதோட ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.